ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு மை சேனல். எக்ஸாமுக்கு இன்னும் அப்ராக்சிமேட்லாம் 30 டேஸ் வந்துருக்குது. ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷன் நல்லா போகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாமாக அமையணும்னு சொல்லிட்டு நான் ப்ளே பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டைமில் யூஸ்வலாக ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அதில் ஒரு ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். அண்டு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு பிளானை ஃபாலோ பண்ணியிருப்போம். பிகாஸ் வடிவேல் சொல்கிற மாதிரி பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருப்போம். பிகாஸ் ஒரு 6 மந்த்தாக எப்படியும் மினிமம் 6 மந்த்தாவது நம்ம இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம். இப்படி ஒரு பிளானை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறவங்களுக்கு. பிகாஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒன்று அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட். அதை நம்ம டிஃப்ரெண்ட் வீடியோவில் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட். ஓகேவா? ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இதில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரதான் செய்யும். ஸோ அதாவது பிளானை கரெக்டாக முடிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். அந்த ஷெடியூலை கரெக்டாக டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாக அதுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருந்தோம்னா அந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்கிற ஷெடியூலை முடிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். அதை தான் நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்போம். இந்த எக்ஸாம் பக்கம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட பியர் குரூப் இருக்கும்ல, இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல வேண்டாம், இதில் 2 டெஸ்ட் சீரிஸை ஃபாலோ பண்ணுறவங்களாம் வந்திருப்பாங்க, 2 ஷெடியூலை கொண்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களால முடியும் கொண்டு போவாங்க. ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ கொண்டு போகிறதுல பெரிய விஷயமே கிடையாது. டெஸ்ட் மல்டிபிள் டெஸ்ட் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. இப்படி கொண்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸாம் பக்கம் வரும்போது நமக்கு ஒரு சில செல்ஃப் டவுட்டெல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ டக்குன்னு ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் நம்மளுக்கு ஸ்கோர் கம்மியாச்சுன்னா கூட நம்மளுக்கு பயம் கிரியேட் ஆக தான் செய்யும். இல்லை ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியல, இது ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது ஏதோ கொஸ்டின் கேட்குறாங்க, நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னாலும் பயம் வரதான் செய்யும். ஐயோ என்ன படிக்கலையா, என்ன மறந்து போச்சு, இது நம்ம நல்லா தானே படித்தோம், ஏன் இதாச்சு, இந்த கொஸ்டின் நம்ம நல்லா தானே அட்டன் பண்ணோம், ஏன் மிஸ்டேக் ஆச்சு, இந்த மாதிரி வரதுங்கிறது யூஷுவல். இப்படி வரும்போது நம்ம எக்ஸிஸ்டிங்கில் கொண்டு போயிட்டு இருக்கிற பிளான் மேலே நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ இந்த மெத்தடை மாற்றி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட நம்ம இந்த சீனியர்கிட்ட சஜஷன்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அட்வைசபிள். ஒரு லெவலை தாண்டும் போது இதுவே ப்ராப்ளமாக மாறும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் பிளானை நம்மளே போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, எந்த பிளானை எடுத்தாலும் சரி, எந்த ஷெடியூலை எடுத்தாலும் சரி, அது அப்படியே ஸ்மூத்தாக அப்படி கிராஜுவலாக போகும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஒரு நாள் நல்லா போகும், ஒரு டெஸ்ட் நம்ம நல்லா பண்ணுவோம், டக்குன்னு ஒரு டெஸ்ட்டில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கும், ஒரு நாள் அது சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும், ஓகே சூப்பராக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியாத மாதிரியே வந்திருக்கும், என்னடா இது புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம நல்லா போகும்போது அப்படியே அந்த பிளானில் கரெக்டாக கொண்டு போவோம், அந்த ப்ராசஸை கரெக்டாக கொண்டு போவோம். எங்கேயாவது ஏதாவது புரியல, இல்லை நம்ம மார்க் குறையுது அப்படின்னா உடனே அந்த பிளான் மேலேயோ இல்லை நம்ம எக்ஸிஸ்டிங் அந்த ப்ராசஸ் மேலேயோ டவுட் பட்டு அதை சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்து இன்னொரு பிளான். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் நல்லா போகிற மாதிரி இருக்கும், ஒரு 5 நாள் நல்லா போகிற மாதிரி இருக்கும், 6வது நாள் மறுபடியும் அதே மாதிரி தான். இப்படி நீங்கள் எந்த பிளானை எடுத்தீங்கனாலும், எந்த இன்ஸ்டியூட்டோட ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கனாலும், யார் சொல்ல ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கனாலும் இது யூஷுவல் தான். பட் இதில் நம்மளுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா, பெனிஃபிட் வரணும் அப்படின்னா, ரிவார்டு கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு பிளானை ஒரு ப்ராசஸை நம்பி அதை கண்டினியூஸாக பண்ணணும். அதில் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே, அதில் என்ன ஃப்ளக்சுவேஷன் வந்தாலுமே, இல்லை நம்மளுக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட் மாறும்போது சம்மந்தப்பட்ட அந்த சீனியர்கிட்டையோ இல்லை நம்மளோட கைட், நம்மளோட மென்டார்கிட்டையோ கேட்கும்போது அவங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது எக்ஸிஸ்டிங் பிளான்லேயோ எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ்லேயோ ஏதாவது இந்த மாதிரி ஒரு டவுட்ஸோ இல்லை கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி செல்ஃப் டவுட்டோ இந்த மாதிரி வருது அப்படின்னா, தயவு செஞ்சு பிளானை மாற்றிடாதீங்க, எக்ஸிஸ்டிங் ப்ராசஸை மாற்றிடாதீங்க. ஸோ இதை கண்டினியூஸாக கொண்டு போகும்போது தான் அதோட ரிவார்டு கிடைக்கும், அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த பிளானை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், இவ்வளோ நாள் பட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே அதோட பெனிஃபிட் எடுக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது அந்த ப்ராசஸை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறதுங்கிறது நம்மளோட கடமை. அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் சரி பண்ண போயிடுறது நம்மளோட கடமை, இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. பிளானை கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது கைஸ். இந்த எக்ஸாம் 30 டேஸ் சமயத்தில் பல பயம், அதாவது ஒன்று எக்ஸாம் நிறைய ஃபியர்ஸ் போட்டு ஆஸ்பிரண்ட்டை அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. அதில் இது பண்ணால் சரியாயிருமா, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இந்த லாஜிக் செஷன் கரெக்டாக இருக்குமா, இந்த ரிவிஷன் கிளாஸ் கரெக்டாக இருக்குமா, இந்த மாதிரி மைண்டு, எக்ஸாம் ஃபியரு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வழி ஆக்கிரும் ஆஸ்பிரண்ட்டை. ஸோ மை சஜஷன் வீடியோட கன்க்ளூஷனில் என்ன அப்படின்னா,
எதை பற்றியுமே வந்து போட்டு ப்ரெஷர் எடுத்துக்காம காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ஆல்ரெடி நீங்கள் கொண்டு போன பிளான், நீங்கள் போட்ட பிளான், உங்களுக்குன்னு எடுத்து வச்ச ஸ்ட்ராட்டஜி, எக்ஸிஸ்டிங் ப்ராசஸை நம்பி அதை இன்னும் ஒரு 30 டேஸ்க்கு அப்படியே வந்து கொண்டு போயிருங்க. அதை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு போங்க. அதில் என்ன நான் மிஸ்டேக் பண்ணுறேன், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்னும் ஒரு ஸ்டெப் எப்படி மேலே போகிறது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னாவே இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு, இவ்வளோ நாள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு டெஃபினட்டாக உங்களுக்கான பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. தயவு செஞ்சு வந்து பிளானை மாற்றாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக இது நாள் வரைக்கும் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே வந்து கொண்டு போங்க. ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கண்டிப்பாக கிராக் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.